விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எண்ணெயும் தண்ணியும் என்றைக்குமே சேராது. அதாவது தண்ணியில் எண்ணெயை ஊற்றினோம்னா அந்த எண்ணெய் மிதக்கும், ஏன்னா அடர்த்தி கம்மி அப்படிங்கிறதுனால மிதக்கும். இன்றைக்கி அந்த எண்ணெயை தண்ணியில் மிதக்கிறத விட தண்ணியாக கலந்துடும். எண்ணெயை தண்ணியில் ஊற்றிட்டோம் அப்படின்னோம்னா அது எண்ணெயாகவே இருக்காது, பால் மாதிரி ஒரு திரவத்துக்கு மாறிடுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெயை உடைக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் கரைப்பான் அப்படின்னு ஒரு திரவம் வச்சுருக்கோம். அது மூலியமாக தான் அது நடக்கும். பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் நம்ம புண்ணாக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அனைத்து விதமான புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கொட்டை முத்து, இந்த மாதிரி எண்ணெயை புண்ணாக்கு குடிக்கலே அந்த அளவுக்கு சத்து இருக்குதுன்னா எண்ணெய் குடிக்கல எந்த அளவுக்கு சத்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதுதாங்க அந்த எண்ணெய் கரைப்பான். இப்போ பார்த்துட்ருக்கீங்களா இந்த பாட்டிலில், இதுதான் அந்த எண்ணெய் கரைப்பான். இந்த எண்ணெய் கரைப்பானை தான் 1 லிட்டர் எண்ணெய்க்கு 100 ml நம்ம உள்ளே ஊற்ற போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம புங்கெண்ணெய் கொடுக்குறோம். மல்லிகைப்பூ செடி காட்டுக்கு புங்கெண்ணெய் கொடுக்குறோம், வேர் வழியாக கொடுக்குறோம், ஸ்ப்ரேவும் பண்ணலாம். இதை 100 ml ஊற்றி நல்லா கலக்கணும். கலக்கிட்டு நம்ம தண்ணியில் ஊற்றினா பால் மாதிரி மாறிடும். அப்படி தண்ணியில் கலக்கும் போது எண்ணெயும் தண்ணியும் கலந்துட்டால் மட்டும்தான் நம்ம காட்டுக்கு கொடுத்தாலும் மண்ணுக்கு கொடுத்தாலும் மண்ணில் உள்ள சத்து, செடியில் உள்ள சத்து எல்லாம் செடிக்கு போய் சேரும், இல்லைன்னா மண்ணை கெடுத்துடும். அதே சமயத்தில் ஸ்ப்ரே பண்ணும்போது நாம் நல்லா எண்ணெய் உடையலை, எண்ணெய் கரையலை, எண்ணெயாட்டவே இருக்குது, மேலே மஞ்சளாட்ட திப்பியாக மிதக்குது அப்படின்னா அது ஸ்ப்ரே பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடக்காது. அதே சமயத்தில் செடி கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க. நல்லா கலக்கிட்டு நம்ம கொண்டு போய் தண்ணியில் ஊற்றினோம் அப்படின்னோம்னா எண்ணெயும் தண்ணியும் மாறினால் மட்டும்தான் நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இது நம்ம கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்கள், எண்ணெயை நம்ம தண்ணியில் ஊற்றுறோம். ஊற்றும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது என்னான்னு தெரியும். பார்த்திங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க, இது என்னுடைய அனுபவ பதிவு, என்னுடைய காட்டில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். வேறு யார் எதை சொன்னாலும் சரி, நல்ல கரைப்பானா வாங்கி கரைங்க. அப்போ தான் நமக்கு அந்த ரிசல்ட்டு கிடைக்கும். இல்லை அப்படின்னோம்னா கிடைக்காது. ஒவ்வொரு தடவையும் நம்ம காட்டுக்கும் கொடுக்கலாம், ஸ்ப்ரேவுக்கும் கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்துருக்கிறோம். இப்போ பாருங்க, அது அதுலேயே வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஸ், புண்ணாக்கை போட்டு NPK, இலதலைகளை போட்டு நுண்ணூட்டம், இந்த மாதிரி மீன் அமிலம், மீன் கழிவெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டோம்னா ஒரு வாரத்திலே 2 நாளில் கரைஞ்சது 10 to 15 நாளில் நம்ம எடுத்து பயன்படுத்தலாம்.